நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அமருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். புது வாழ்வு நமக்கு, புது வாழ்வு, பெருவாழ்வு, கிறிஸ்து தரும் வாழ்வு. புது வாழ்வு நமக்கு, புது வாழ்வு, பெருவாழ்வு, கிறிஸ்து தரும் வாழ்வு. பிறந்தவர் இறப்பது பொது மரபு, இங்கு இறந்தவர் எழுவதோ புது சிறப்பு. பிறந்தவர் இறப்பது பொது மரபு, இங்கு இறந்தவர் எழுவதோ புது சிறப்பு. இறைவனின் திருமகன் உயிர்த்தெழுந்தார், கொடும் மரணத்தின் பிடியினை தகர்த்தெறிந்தார். புது வாழ்வு நமக்கு, புது வாழ்வு, பெருவாழ்வு, கிறிஸ்து தரும் வாழ்வு. கல்லறை உலகினில் பல உண்டு, அவை சொல்லிடும் கதைகளில் கனி உண்டு. கல்லறை உலகினில் பல உண்டு, அவை சொல்லிடும் கதைகளில் கனி உண்டு. வல்லவர் இயேசுவின் கல்லறையோ அவர் இல்லையே என்னிடம் என்றிடுதே. வல்லவர் இயேசுவின் கல்லறையோ அவர் இல்லையே என்னிடம் என்றிடுதே. புது வாழ்வு நமக்கு, புது வாழ்வு, பெருவாழ்வு, கிறிஸ்து தரும் வாழ்வு. இயேசுவின் உயிர்த்தெழுதல் பெரு நிகழ்ச்சி, அவர் நேசரின் வாழ்விலும் வரும் நிகழ்ச்சி. இயேசுவின் உயிர்த்தெழுதல் பெரு நிகழ்ச்சி, அவர் நேசரின் வாழ்விலும் வரும் நிகழ்ச்சி. நாசமோ மோசமோ நமக்கில்லை, விசுவாசிகள் நமக்கு இறப்பில்லை. நாசமோ மோசமோ நமக்கில்லை, விசுவாசிகள் நமக்கு இறப்பில்லை. புது வாழ்வு நமக்கு, புது வாழ்வு, பெருவாழ்வு, கிறிஸ்து தரும் வாழ்வு. புது வாழ்வு நமக்கு, புது வாழ்வு, பெருவாழ்வு, கிறிஸ்து தரும் வாழ்வு. கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் முதற் பலனாய், உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையாய், உயிர்த்தெழுதலின் நாயகனாய், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிர்த்தெழுதலின் கிருபையின் ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே தந்து எங்களை வளப்படுத்துகிற அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சியான உயிர்த்தெழுந்த திருநாளின் காலை ஆராதனையில் உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகளின் வழியாய் எங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமருங்கள். அன்பானவர்களே, மகிழ்ச்சியான உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை ஆராதனையில் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்கள் அத்தனை பேரையும்
உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். நாம் எல்லாரும் அறிந்தபடி உயிர்த்தெழுந்த திருநாளின் பண்டிகை வாழ்த்தை ஒருவரோடு ஒருவர் நாம் என்ன செய்ய வேண்டும்? பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உயிர்த்தெழுதலின் முதல் வாழ்த்தை சொன்னவர் யார்? மகதலேனா மரியாள். மகதலேனா மரியாள் தான் உயிர்த்தெழுதலின் முதல் வாழ்த்தையை சாட்சியாக ரோம பேரரசுக்கு முன்பதாக அவள் பகிர்ந்து கொண்டால் அந்த நாள் தொடக்கம் இன்று நாள் வரையிலும் இந்த உயிர்த்தெழுந்த திருநாளில் இந்த வார்த்தை தான் உயிர்த்தெழுதலின் வாழ்த்தலாக பயன்படுத்தப்படுகிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார். இன்னும் கொஞ்சம் சத்தமா, இயேசு உயிர்த்தெழுந்தார். இப்ப பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து ஒருவரோடு சொல்லுங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். இந்த நம்பிக்கையோடு தான் இந்த நாளின் காலை ஆராதனையில நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாக என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அறிவிப்பை கொடுத்த கர்த்தருடைய ஊழியக்காரன் யார் தெரியுமா? யோபு தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதன் அடிப்படையிலே தான் அந்த பாடல் கீர்த்தனை 178 எழுதப்பட்டிருக்கிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறைவுண்டு நீ சொல் மகனே. யோபு பக்தன் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் இந்த பூமியின் மேலே அவர் நிற்பார் என்றும் நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களினாலே நான் அவரை என்ன செய்வேன்? பார்ப்பேன் என்று அற்புதமான ஒரு விசுவாச அறிக்கையை யோபு பக்தன் தான் சொல்லுகிறதை நாம் திருமறையின் வழியாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற இந்த விசுவாசத்தை ஒருவேளை இன்றைக்கு நாம் பண்டிகையாக கொண்டாடுகிறோம். ஆனால் அன்றைக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் இந்த பண்டிகை என்ன செய்யப்பட்டது? கொண்டாடப்பட்டது. நான் சொல்லலை, பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் திருமறையை நீங்கள் வாசித்தால் அந்த பகுதி அப்படித்தான் சொல்லுவதை நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு போனார்கள். உயிர்த்தெழுந்தலின் செய்தியை கேட்டு அவர்களுக்கு இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற அந்த மகிழ்ச்சியின் கொண்டாட்டம் அவட்டத்தில் இல்லை. பயத்தோடு கூட இருக்கிறார்கள், நடுக்கத்தோடு கூட இருக்கிறார்கள். யோவானின் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நீங்கள் வாசித்தால், அவர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டு இருக்கையில் வீட்டுக்குள்ளே தங்களை அடைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கோ நீங்களும் நானும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்ந்திருந்து என் மீட்பர் உயிரோடு கூட இருந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், ஆம் அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி உறக்க சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஈஸ்டர் பண்டிகை, உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இது ஒரு பண்டிகையாக திருச்சபையின் மக்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? கொண்டாட ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு கான்ஸ்டன்டைன் பேரரசன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு கிறிஸ்தவ மதம் இட் பிகேம் எ ராயல் ரிலிஜியன், அரசாங்க மதமாக அது மாறினதற்கு பின்பு கிறிஸ்துவுக்கு பின் 325 தான் இது இந்த பண்டிகை என்பது நாம் கட்டாயமாக கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அரசாங்கத்தின் கட்டளையாகவே மாறினது. அன்று முதல் இந்த ஈஸ்டர் பண்டிகையை சிறப்பான ஒரு மகிழ்ச்சியின் பண்டிகையாக நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம்? கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த காலவேளையில் அந்த மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு கூட இந்த பண்டிகையில் நாம் பங்கு பெற அன்போடு கூட நான் உங்களை அழைக்கிறேன். யாராகிலும் ஒருவர் மார்க்குவின் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். தூதன் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை 3 வகையாக சொல்லுகிறார். 1,
நீங்கள் சிலுவையிலே பயப்படாதிருங்கள், சிலுவையிலே அறையப்பட்ட நசரேயனாக இயேசுவை தேடுகிறீர்கள். You are searching for Jesus the crucified. சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை தான் என்ன செய்கிறீர்கள்? தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். பயப்படாதிருங்கள், நீங்கள் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை கல்லறையிலே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். செய்தியினுடைய 3வது பகுதி என்ன சொல்லுகிறது? அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். இந்த நாளின் செய்தியை 3 பகுதிகளாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் போகிறேன். சில கேள்விகளை நான் கேட்கும்போது நீங்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டும். நாம் எப்போதாவது அதிகாலையில் கல்லறைக்கு நாம் போயிருக்கிறோமா? Did you ever visit the graveyard early in the morning? நாங்கள் இதுக்கையா கல்லறைக்கு அதிகாலையில் போகிறோம்? நம்ம யாருமே போகிறதில்லை, ரைட்? 2வது கேள்வி, கல்லறையிலிருந்து நமக்கு ஏதாவது நல்ல செய்தி கிடைக்குமா? கல்லறையிலிருந்து நமக்கு ஏதாவது நல்ல செய்தி கிடைக்குமா? நோ, இல்லையா? கல்லறையிலிருந்து நமக்கு எந்த நல்ல செய்தி என்ன செய்யாது? கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, 3வது கேள்வி, கல்லறையிலிருந்து நம்பிக்கை அளிக்கும் செய்தியை நீங்கள் எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் இந்த செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு அடக்கத்தின் போதும் கேட்கிறோம். அதற்கு முன்பு வரை கல்லறையில் என்ன கிடையாது? நல்ல செய்தி வரவே வராது. அடுத்து, கல்லறைக்கு நம்ம போகிறோம். What could you find inside the tomb? கல்லறைக்குள்ள என்ன இருக்கும்? தோண்டி பார்த்தா தாங்கையா தெரியும். கல்லறைக்குள்ள என்ன இருக்கும்? உலர்ந்து போன எலும்புகள் இருக்கும், மக்கி போன மண்ணோடு மண்ணாகி போன உடல் அங்கே இருக்கும், நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. ஆனால் அந்த கல்லறையிலிருந்து இதுவரையிலும் உலகம் கேள்விப்பட்டிராத ஒரு செய்தியை முதலாக மார்க்கு நட்சத்திரம் 16:6 ஒரு செய்தி வருகிறது. இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். உலகம் இதுவரை கேட்டிராத சிறந்த செய்தியை எருசலேமுக்கு அருகில் உள்ள ஒரு கல்லறையிலிருந்து வருகிறது. அந்த கல்லறை சொல்லுகிறது, ஐ ஆம் எம்டி. நான் எப்படி இருக்கிறேன்? வெறுமையான கல்லறையாக நான் இருக்கிறேன். செய்தியினுடைய 2வது பகுதிக்கு நான் வருகிறேன். அந்த வெறுமையான கல்லறையிலிருந்து 4 மிக முக்கியமான செய்திகள் நம்மை தேடி வருகிறது. ஒன்று, the life giving news from the place of doom. அழிவின் இடத்திலிருந்து, இருளின் இடத்திலிருந்து உயிர்ப்பின் செய்தி அல்லது ஒளியின் செய்தி. அழிவின் இடத்திலிருந்து அல்லது இருளின் இடத்திலிருந்து ஒரு உயிர்ப்பின் செய்தியை இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளில் இந்த உலகம் என்ன செய்தது? பெற்றுக்கொண்டது. 2வது, the unbelievable news from the place of death. மரித்தவர் இருக்கும் இடத்திலிருந்து நம்ப முடியாத ஒரு செய்தி இந்த உலகத்திற்கு வந்தது. மரித்தவர் இருக்கின்ற இடத்திலிருந்து நம்ப முடியாத ஒரு செய்தி வந்தது. 3வது, the unexpected news from the abnormal place. ஒரு அசாதாரணமான இடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்காத ஒரு செய்தி வருகிறது. சில செய்திகள் நம்ம ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சி விடுகிற செய்தி இருக்கும். சில நேரங்களில் கிராமங்களில் மருத்துவ வசதி இல்லாத நேரத்தில் இடங்களில் ஒருத்தர் ரொம்ப நேரம் இதில் நடந்த செய்தியை சொல்லுகிறேன், எந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டே இருந்திருக்கார், ஆழ்ந்த நித்திரையில் இருந்திருக்கார், எந்த சலனமுமே இல்லை. அவர் இறந்து போயிட்டாருன்னு பாடையை கட்டி தூக்கிட்டு காட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க, சுடுகாட்டுக்கு கொண்டு போய் இங்கே வைக்கும்போது அந்த பாடி என்ன செய்யுது? அசையுது. அசைச்சோன்னு தூக்கிட்டு போனவங்க அத்தனை பேர் விட்டு விட்டு ஓடிட்டான். இது நீங்கள் பார்த்திருக்கலாம் இந்த செய்தியை. அவர் அங்கிருந்து அசைஞ்சு அப்படியே மெல்ல எந்திரிக்கிறார். இப்படி சில சம்பவங்கள் நமக்கு நடக்கும்.
அதனால தான் சொல்லுவாங்க, தூங்கிட்டு இருக்கும்போது கூட என்ன செய்யணும், காலை ஆட்டிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை காலை ஆட்டாமல் இருந்துச்சுன்னா போயிட்டாங்கன்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுவாங்களோ இல்லை. அசாதாரணமான இடத்திலிருந்து எதிர்பார்க்காத ஒரு செய்தி. The empty tomb says Jesus is not here, he has risen. காலியான கல்லறை இயேசு இங்கே இல்லை என்று கூறுகிறது, அவர் உயிர்த்தெழுந்தார். செய்தியினுடைய மூன்றாவது பகுதிக்கு நான் வருகிறேன். The resurrection message, what did it do in the life of his followers? உயிர்த்தெழுதலின் செய்தி இயேசுவை பின்பற்றுகிறவர்களின் வாழ்க்கையில என்ன செய்தது? உயிர்த்தெழுதலின் செய்தி இயேசுவை பின்பற்றின மக்களின் வாழ்க்கையில என்ன செய்தது அல்லது என்ன தந்தது? சில குறிப்புகளோடு வேகமாக நாம் போகலாம். இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி என்ன செய்கிறதா? This good news becomes happy news for those who believed it wholeheartedly. முழு மனதோடு கூட இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை நம்பின மக்களுடைய உள்ளங்களில் சந்தோஷம் என்ன செய்தது? பொங்கி வழிய ஆரம்பித்தது. அதிகாலை அதிக இருட்டோடு இந்த பெண்கள் கல்லறைக்கு வருகிறார்கள். 16ஆம் அதிகாரம் முதல் வசனம் எப்படி சொல்லுகிறது? ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமு என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வருகிறார்கள். 3வது வசனம், கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். யோவானின் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருகிற போது, வாரத்தில் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறைக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி போடப்பட்டிருக்க பார்க்கிறாள். மத்தேயுவின் நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம், ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்த வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வருகிறார்கள். சிலுவையிலே அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடிக்கொண்டு வருகிற இந்த மக்களுக்கு செய்தி வருகிறது, சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று தூதன் உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை சொன்ன மாத்திரத்தில் ஒரு பக்கம் உனக்கு பயம், இன்னொரு பக்கம் நடுக்கம், இன்னொரு பக்கம் அவ்விசுவாசம். என்ன பண்றதுன்னு தெரிய, இது உண்மைதானா, இது உண்மைதானா? இந்த எக்ஸாம் எழுதிட்டு சில பிள்ளைகள் இருப்பாங்க, நான் ஃபெயில் தான், நமக்கு என்ன செய்ய போகிறது இல்லை, நான் பாஸ் பண்ண முடியாது, நான் ஃபெயில் தான் அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டே இருப்பாங்க. ரிசல்ட் வந்து என்ன வந்துடும்? பாஸ்ன்னு வந்துடும். அவங்களால அது நம்பவே முடியாது. மார்க்கை பாராட்டி, நிஜமா நான் இல்லைங்க, நான் வந்து ஃபெயிலுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு எப்படி 50 மார்க் கிடைச்சிது? நான் எழுதுனதே 28 மார்க்கு தானே, எனக்கு எப்படி 50 மார்க் கிடைச்சிது? இப்படி ஒரு சந்தேகம் நமக்குள்ள வரும் இல்லையா? அது மாதிரி இந்த சகோதரிகள் யோசிக்கிறாங்க, மரித்து போன சடலத்தை இந்த கல்லறைக்குள்ள வச்சோமே, இன்னைக்கு அந்த சடலத்துக்கு என்ன பூச வந்திருக்கிறோம்? சுகந்த வர்க்கத்தை பூசுவதற்காக வந்தோமே, இங்க ஒரு செய்தி வருது, இயேசு உயிர்த்தெழுந்தார். நம்புறதா நம்பாம போறதா பயத்தோடு கூட இருக்கிறார்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். இல்லையா? உயிர்த்தெழுந்த நாளின் செய்தியை கேட்டவர்கள் அதை விசுவாசித்த வாழ்க்கையில் அந்த உயிர்த்தெழுதலின் செய்தி எப்படி மாறுகிறது? பயத்தோடும் நடுக்கத்தோடும் வந்த அந்த பெண்களுடைய வாழ்க்கையில் அது எப்படி மாறுகிறது? மகிழ்ச்சியின் செய்தியாக, சந்தோஷத்தின் செய்தியாக மாறுகிறது. இரண்டாவது, மகதலேனா மரியாள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை உளமாற விசுவாசிக்கிறாள். அப்படி விசுவாசித்த போது அவள் இருதயத்தில் இந்த துக்கம் மாறி அவள் இருதயம் எப்படி மாறுகிறதா? மகிழ்ச்சியாக மாறுகிறது. மேரி மேக்டலின் believed and it has changed her sorrowful heart into jubilation. துக்கத்தோடு கண்ணீரோடு கல்லறையில் நின்று அழுது கொண்டிருக்கிற அந்த மரியாளை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சந்திக்கிறார்.
அவள் அருகிலே நின்று பெயர் சொல்லி அழைக்கிறாள், மரியாளே. இப்படி என்னை அழைக்கிறவர் என் ஆண்டவர் மட்டும்தானே. என் ஆண்டவரை தவிர வேறு ஒருவரும் என்னை இப்படி என்ன செய்ய மாட்டாரு, அழைக்க மாட்டாரே. அப்படி இருக்கும்போது இந்த சத்தம் யாருடைய சத்தமாய் இருக்கும்? திகைப்போடு அவள் என்ன செய்கிறாள், திரும்பி பார்ப்பதாக யோவான் 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 16வது வசனம், இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றால் அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்கிறாள். அப்பதான் திரும்பி பார்க்கிறாள், இப்படி என் வாழ்க்கையில என்னை அன்போடு கூட அழைக்கிறவர் ஒருவர் உண்டானால் அவர் என் ஆண்டவர் இயேசு மட்டும்தானே. அவரை தவிர வேறு யாரும் என்னை என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்களே. நான் இருந்த திருச்சபைகளில் எல்லாம் நம்ம குழந்தைகள் சிலருக்கு செல்லமாக ஒரு பேர் வச்சிருப்பேன். நான் மட்டும்தான் அப்படி கூப்பிடுவேன், வேற யாரும் அப்படி கூப்பிட மாட்டாங்க. அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் எங்கள் ஐயா மட்டும்தான் என்னை எப்படி கூப்பிடுவார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொன்னேன்னா நீங்களும் போய் அந்த குழந்தைய அப்படி கூப்பிட்டுருவீங்க. அதனால் அப்படி அந்த பேரை இப்போ நான் சொல்லலை, சரியா? அவளை அந்த குழந்தைய அப்படி தான் நான் கூப்பிடுவேன். நான் கூப்பிட்டு அவள் கோச்சிக்கவே மாட்டா, என்னை பார்த்து சிரிச்சுட்டே கிட்ட ஓடி வருவாள். அப்படி ஒரு சிறப்பு பெயரை நான் அவளுக்கு வைத்திருக்கிறேன், சரியா? அப்போ அவள் பெரிய பிள்ளை ஆனாலும் அவள் இப்படி யாராவது கூப்பிட்டா என்ன சொல்லுவா, எங்கள் ஐயா தான் என்னை இப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவான். அதுபோல் இயேசுவோடு மரியாதைக்கு இருந்த அந்த அழகான நெருக்கத்தில் என்னை இவ்வளவு அன்போடு கூட இயேசு தானே அழைப்பார், என் ஆண்டவர் தானே அழைப்பார் என்று சொல்லி இதற்கு முன்பும் இயேசுவை அவருடைய கண்கள் காணுகிறது. ஆனால் இப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுவை, தன்னை அன்போடு அழைக்கிற இயேசுவை, தன்னுடைய கண்ணீரை துடைக்கின்ற இயேசுவை, தன் பாரங்களை ஏற்றுக்கொள்ளுகிற இயேசுவை, மகிழ்ச்சியை தருகிற இயேசுவை இப்பொழுதுதான் அவருடைய கண்கள் என்ன செய்து திரும்பி பார்க்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இதே ஆண்டவரோடு கூட மரியாள் பேசி கொண்டு இருந்தாள். என்ன நினைக்கிறா, இயேசு யார், தோட்டக்காரன் என்று நினைத்து கொண்டு, ஐயா நீர் என் ஆண்டவருடைய சரீரத்தை எடுத்து போய் உண்டானால் எனக்கு சொல்லும், நான் போய் என்ன செய்கிறேன், எடுத்துக்கொள்ளுகிறேன். இயேசுவை காணுகிறாள், ஆனால் உயிர்ப்பின் அனுபவத்தை காணுகிற கிருபை அவளுக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது ஆண்டவர் அவளை பெயர் சொல்லி அழைத்தவுடனே, இப்படி அழைக்கிறவர் என் ஆண்டவர் மட்டும் தானே என்று சொல்லி ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு திரும்பி பார்த்து ஆண்டவரை எப்படி அழைக்கிறாள், ரபூனி என்று சொன்ன மாலயத்தில் ஒரு மகளுக்கு அந்த பெயர் வைத்திருக்கிறாங்க, ரபூனின்னு சொல்லிட்டு ரபூனி என்று சொல்லி அழைக்கிறாள். ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், அதை வார்த்தையில் என்ன செய்ய முடியாது, விவரிக்கவே முடியாது. We cannot explain the words. வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நிறைந்த வார்த்தை தான் மரியாளே, ரபூனி என்கிற இரண்டு சொற்கள். இதற்கு முன்பு எத்தனையோ முறை ஆண்டவர் மரியாளை அழைத்திருக்கிறார், எத்தனையோ முறை மரியாள் இயேசுவை ரபூனி என்று அழைத்திருக்கிறாள். ஆனால் இன்றைக்கு அழைக்கின்ற அந்த அழைப்புக்கு பின்னே என்ன இருக்கிறது, உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சி இருக்கிறது, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இருக்கிறது, உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம் இருக்கிறது, உயிர்த்தெழுதலின் விசுவாசம் இருக்கிறது. ஆகையினாலே இந்த செய்தி மரியாளின் வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. மூன்றாவது பகுதிக்கு போகலாம். This good news was not only for the individuals but it should be shared with everyone. இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி என்பது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை, இல்லையா? இயேசுவின் பிறப்பின் போது செய்தி கொடுக்கப்படுகிறது, இதோ இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதினூரிலே பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இயேசு பிறந்த செய்தி யாருக்கு? எல்லா ஜனத்துக்கும். இப்ப கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் செய்தி மரியாளுக்கு சொல்லப்படுகிறது. அந்த சொல்லப்பட்ட செய்தியை ஆண்டவர் சொல்லுகிறார், இது உனக்கு மட்டும் சொந்தமாக வைத்துக் கொள்ளாதே, நீ எங்க போய் சொல்லணுமா? யோவானின் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரரிடத்திற்கு போய்
இப்போ உனக்கு இந்த செய்தியை கொடுத்திருக்கிறேன். இப்போ இந்த செய்தி யாருக்கு போகணும்? என் சகோதரத்துக்கு போகணும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதன்முறையாக தம்முடைய சீடர்களை ஒரு அற்புதமான உறவின் அடையாளத்தோடு கூட ஆண்டவர் அழைக்கிறார். இதற்கு முன்பு இதே யோவான் நற்செய்தி நூலில் 14, 15 அதிகாரங்களில் ஆண்டவர் வேறு விதத்திலே சொல்லுகிறார். இனி நான் உங்களை சீடர்கள் என்று சொல்லுவதில்லை, என் சிநேகிதர்கள் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பல இடங்களிலே திருமறையிலே இயேசு தன் சீடர்களை சகோதரர்கள் என்று அழைக்கின்ற ஒரு உறவு இருக்கும். ஆனால் உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு it was a specific identity, it was a specific relationship. They are my brothers. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், என் சகோதரத்துக்கு இந்த செய்தியை கொண்டு போ. நீ மட்டும் அதை வச்சுக்காத, முதல்ல போய் என் சகோதரத்துக்கு சொல். அவர்கள் துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட இருக்கிறார்கள், அவரிடத்திலே போய் சொல். மார்க்கு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த பகுதியில் அவர்கள் மிகுந்த துக்கத்தோடு வேதனையோடு அவிசுவாசத்தோடு கூட இருக்கிறதை ஆண்டவர் கண்டு கொண்டதினாலே முதல்ல போய் அவர்களுக்கு சொல் என்று ஆண்டவர் அறிவிக்கிறார். So the message of resurrection of Jesus is not for an individual, it's for everyone. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், ஆம் அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இந்த செய்தி தனிப்பட்ட மனிதனுக்கும் சொந்தம், எல்லாருக்கும் சொந்தம். ஆகவேதான் ஒருவருக்கொருவன் சொல்லுகிறோம், இயேசு உயிர்த்தெழுந்தார், ஆம் அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். நான்காவது, this good news rebuilds the faith of his disciples. இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை மரியாள் போய் சொல்லுகிறாள். அந்த செய்தி அவருடைய விசுவாசத்தை என்ன செய்கிறதா? கட்டி எழுப்புவதாக யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் பிந்தைய பகுதியை பார்த்தால் சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். அதற்கு முந்தைய பகுதியை வாசிப்பீர்களேயானால் அவர்கள் யூதருக்கு பயந்ததினாலே மேல் வீட்டறையிலே பூட்டி கொண்டு இருக்கிறார்கள். உயிர்த்தெழுதலின் செய்தி கிடைக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அவர்கள் கர்த்தரை கண்டு அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அவர்கள் விசுவாசம் பலப்பட்டது. நிறைவாக, this good news is the foundation of the church. இந்த இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற இந்த நற்செய்தி தான் திருச்சபையினுடைய அஸ்திவாரமாய் இருக்கிறது. This is the foundation of church. இயேசுவின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் என்ன கிடையாது? நோ சர்ச், நோ பாஸ்டர், நோ பைபிள், நோ பிலீவர்ஸ். இல்லையா? கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே தான் இன்றைக்கு இந்த அழகான ஆலயம், உங்களை வழிநடத்துவதற்கு ஒரு குருவானவர், எனக்கு முன்பு இவ்வளவு திரளான கூட்டத்தின் மக்களாய் அமர்ந்திருந்து நாம் சொல்லுகிறோம், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். So the resurrection of Jesus Christ is the foundation of the church. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். நீங்க இயேசுவை என்ன செய்தீர்கள்? கொலை செய்தீர்கள். ஆனால் கடவுள் அவர்களை உயிரோடு கூட எழுப்பினார். என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதுக்கு யார் சாட்சிகள்? நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி முதல் திருச்சபை உருவான நாளில் பெந்தேகோஸ்தே திருநாள் அன்றைக்கு மகிழ்ச்சியோடு பேதுருவும் மற்ற சீடர்களும் அறிக்கை செய்து உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்கிறதை பார்க்கிறோம். அந்த அனுபவத்தோடு தான் பவுலடிகளார் கொரிந்து திருச்சபையாருக்கு எழுதுகிற போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிறார், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் வெறுதா, உங்கள் விசுவாசமும் வெறுதா. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். ஆகவே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் அடிப்படையிலே தான் திருச்சபை உருவாக்கி இருக்கிறது, திருச்சபை கட்டப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே தான் நம்முடைய விசுவாசம் என்ன செய்கிறது? கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. சரிதானா? அப்போ இந்த நாளில் உயிர்த்தெழுதலின் செய்தியை திருமறையிலிருந்து அதன் அடிப்படையில் நாம் கேட்டிருக்கிறோம்.
இல்லையா? ஒன்று, அது மகிழ்ச்சியின் சந்தோஷத்தின் செய்தியை கொடுத்தது. துக்கத்தோடு கூட இருந்த வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்தது. கண்ணீரோடு கூட இருந்த மகதலேனா மரியாளின் வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னோடு கூட தன் அருகிலே நிற்கிறார் என்ற ஒரு புதிய நம்பிக்கையை அவள் பெற்றுக்கொண்டார். இந்த செய்தி எனக்கு மட்டும் சொந்தமானதல்ல, இது எல்லாருக்கும் உரியது என்று அறிவிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருந்தது. கேட்ட சீடர்கள் கிறிஸ்துவின் மேலே என்ன செய்தார்கள்? நம்பிக்கை வைத்து கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் திருச்சபையினுடைய அடித்தளமாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்று காலையில் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு குருவானவர் அருள் திரு அகஸ்டி காந்தி அவர்கள் இந்த 40 நாட்களும் வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன சின்ன ஹைக்கூ கவிதைகளை அனுப்பி கொண்டே இருப்பார். இன்றைக்கு அவர் அனுப்பின அந்த ஹைக்கூ கவிதையை படித்த போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள், இது பிறப்பு. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள், இது பிறப்பு. இயேசுவை சுற்றி இருந்த துணிகள் கல்லறையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள், இது உயிர்ப்பு. ரொம்ப அழகான ஒரு கவிதை. உடனே பாராட்டி ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு அகஸ்டின்னு சொல்லுவாங்க. நான் பாராட்டை நான் தெரிவித்தேன். ஆக ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு அடையாளமாக திறந்த கல்லறை, வெறுமையான கல்லறை, சுற்றி வைக்கப்பட்ட அந்த துணிகள் சாட்சியாய் இருந்தது. எல்லாவற்றை விட மேலான ஒரு சாட்சியார் இன்றைக்கு ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி உயிர்த்தெழுதலின் விசுவாசத்தை அறிக்கை செய்து ஆண்டவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒரு முறை விதமாய் ஒரு உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை வழிபாட்டுக்கு குடும்பமாக காரில் சென்று கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன பிள்ளைகள். அவங்க அப்பா பிள்ளைகள் கேள்வி கேட்கும்போது, டேடி இன்னைக்கு இவ்வளோ நேரத்திலேயே சர்ச்சுக்கு போகிறோமே, நார்மலாக 7 மணிக்கு 9 மணிக்கு தானே போவோம், இப்போ இந்த அதிகாலை நேரத்தில் கோயிலுக்கு போகிறோமே, வாட் இஸ் த ரீசன்? இப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவங்க அப்பா அந்த குழந்தைகளுக்கு உயிர்த்தெழுதலின் அந்த காட்சியை, இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த பிள்ளைகளும் கொட்டி கேட்டுகிட்டே வராங்க. சொல்லி முடித்த உடனே அந்த ஒரு குழந்தை, ஒரு 3 வயசு இருக்கும், அந்த குழந்தை அவங்க அப்பா பார்த்து கேட்டுச்சான், வில் ஹி பி இன் சர்ச் டுடே? அந்த இயேசு இன்றைக்கு ஆலயத்தில் இருப்பாரா? அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கு ஆலயத்தில் இருப்பாரா? என்ன பதில்? அந்த இயேசு அந்த ஆலயத்தில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆகவே தான் என்ன செய்கிறோம்? ஆலயத்துக்கு போகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னோடும் என்னோடும் 2-3 பேர் ஒன்றாக இணைந்து ஆராதிக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த தகப்பன் அந்த குழந்தைக்கு பதில் சொன்னாராம். ஆகவே இந்த நாளில் அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த காலை ஆராதனை வேளையில் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, என் ஜீவன் உள்ள மட்டும், என் ஜீவனுக்கு பிறகும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அந்த மகிமையை நான் என்ன செய்வேன்? காண்பேன் என்கிற விசுவாசத்தோடு நம்முடைய விசுவாச பயணத்தில் நாம் தொடர்ந்து செல்லுவோம். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். தேவன் தாமே இந்த விசுவாசத்தில் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.